ஹாய் ஹலோ வெல்கம் டு த காய்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பென்டன் ப்ரொடெக்டட் டு ப்ரொடெக்ட் ஆஃப் எர்த்து. இந்த கேம் ஃபஸ்ட்டு சோனி பிஎஸ்பியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இது பிஎஸ்பிலாம் அழிஞ்சு போய் எத்தனையோ வருஷங்களாம் ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டில் விற்குதான்னு எனக்கு தெரில. அதனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பிபிஎஸ்எஸ்பின்னு ஒரு ஆப் ஏற்றி அதில் நான் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி எப்படியே ஏற்றினேன். இந்த கேம் சைல்ட்ஹுட் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த கேம் போடலான்னு ஒரு ஐடியா வந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்ச கேம் தான். ஃபஸ்ட்லாம் சின்ன வயசில் போய் என்னது ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்துட்டு போய் பசங்களோட போய் மல்டிப்ளேயர்லாம் போட்டு இந்த கேமில் விளையாடிக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கும். அதான் இந்த தடவை ஏற்றி விளையாடிலான்னு ஒரு முடிவோட வந்துட்டேன். ஓகேவா? இந்த கேம் யாருக்கும் பிடிக்காமலாம் இருக்காது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் இருக்காதீங்க. இதே மாதிரி மேலும் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ நிறைய வரும். நிறைய கேமும் நிறையவே வரும். சரி என்ன நடந்ததுன்னு கதையை காட்டுறாங்க நம்மளுக்கு. ஓகேவா? பென்டன் படுத்துனுங்கிறான். எப்பவும் போல் நார்மல் கதை தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பென்டன் தூங்கின இருக்கும் போது ஆம்னிட்ரிக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துன்னு போயிடும். வில்கேக்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏலியன் அந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கு அலையும். ஓகேவா? அந்த ஒரு பிரச்சனைனால பென்டன் மறுபடியும் போய் வில்லியன் கூட சண்டை போடுறான். ஓகேவா? இப்போ எடுத்துன்னு போனோன்னே பென்டனுக்கு முழிப்பு வருது. தூங்கிடுறான் மறுபடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதான் நாளைக்கு எழுந்து பார்க்குறான். ஓகேவா? வானத்துலேருந்து ஏதோ விண்கல் தரை இறங்குது. பார்க்குறான். ஓகேவா? அவங்க கிராண்ட் பாக்கிட்ட அவங்க கிராண்ட் பா என்ன இவ்வளோ நேரமாக தூங்கின்னு இருக்க, வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, போய் பார்க்கலாம் வான்னு சொல்கிறாங்க. அப்புறம் குவனை பார்த்து கேட்குறாரு அவங்க தாத்தா. குவன்னு சொல்லுது, தாத்தா நான் இந்த கேமராலாம் வாட்ச் பண்ணியிருந்தா இருக்கிறேன், இங்கே ஏதோ இருக்குது. ஓகேவா? அதனால் யாரும் ஃபீல் பண்ணுங்க. பென்டன் நம்ம பையன் என்ன எப்போவுமே ஓவராக பீத்திப்பால அதே மாதிரி தான் பீத்திக்கினா என்னால் முடியாததா? நான் என்னடா அவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட இல்லாத ஏலியனா? நான் ஒரு ஏலியன் எடுத்துன்னு வச்சுக்கேன் பல பேர் அச்சு தம்சம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஏலியன் உருவத்தில் மாற முடியல. இல்லைந்தா கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சரி, இதை போட்டு இந்த சைடு அமுக்குனா ஏலியன் சேஞ்ச் ஆகும். அமுக்குனா ஏலியன் மாதிரியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாமா? ஓகே. வெளில வந்துட்டான். ஏன் கட் பண்ணேன்னா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான் அப்போது. ஓகே கைஸ், கோச்சிக்காதீங்க யாரும். மறக்காமல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏய்ப்பா சூப்பர்ரா. அப்போ இருந்தது அப்படியே இருக்குடா. என்னடா குப்பத்தில் தூக்கி அடிக்கிற, இதில் தூக்கி அட்ரா போடு 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 அப்படி போடு. இதை போடு. ஓகே மக்களே, இதை போட்டு முடிச்சாச்சு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஸ்க்ரீன் உள்ள கை விட்டு விளாட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் விளையாடி இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு கேம் கதை நல்லா இருக்குதா, விளையாட நல்லா இருக்குதான்லாம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. விளையாட பிடிச்சிருக்குது, விளையாடணும். புரியுதா? ஓகே, இதை முடிச்சுட்டு வாடா தம்பி. என்னடா ஆட்டம் காட்டுனுங்கிறாங்க, நம்மளுக்கே ஆட்டம் காட்டுறாங்க. இதெல்லாம் சரியே பட மாட்டானுங்க. சீக்கிரமாக அடியும் வாங்க மாட்டானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. மறுபடியும் ரிட்டன் ஆறாமுக்குனா நம்ம இதுவாக மாறிடும். ஹீட் பிளாஸ்டர் இருக்கிறான், அப்புறம் 4 ஆர்ம்ஸ் இருக்கிறான். அதுக்கு மேலே ஏலியனே கிடைக்கல. இருந்த எல்லா ஏலியனும் தூக்கின்னு போயிட்டான். புரியுதா? இதில் ஒருத்தன் படுத்துன்னு இருப்பான் அந்த விண்கல்ல. அவன் தான் மெயின் வில்லனே கிடையாது. இதில் சும்மா வந்திருப்பான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி 5 ஏலியனுக்கு 5 ஸ்டேஜ் கிடைக்கும். இது ரொம்ப பெருசு தான். ப்ரொடெக்ட் ஆஃப் எர்த்து. ஓகேவா? கொஞ்சம் வாயிலாக கொள்ளற ஆரம்பிக்குது. நம்ம அப்படியே பேசினே இருக்கிற சாகல் எல்லாம் டொப்புன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை, ஹீட் பிளாஸ்டர் வச்சு சண்டை போடுவோம். 4 ஆர்ம்ஸ் வச்சு சண்டை போடுறது ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஹீட் பிளாஸ்டர் ஓ ஆமுக்குன்னா அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் டபுள் பிளேயர் விளையாடும் போது நம்ம ஓ ஆமுகணும்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் அது நியூ ஸ்கில் ஒன்று ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நமக்கு ஏதோ காட்டுறாங்க. இதில் நிறைய அது என்ன சொல்லுவாங்க, காமெட்டா அது என்ன எதுவும் சொல்லுவாங்க. ஆனால் அது என்னதுன்னெலாம் தெரில, மறந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல கேமில் விளையாடி. இந்த கேம் ரீசெண்டாக தான் நான் பார்த்தேனே. அதுவும் எப்படி கூகுளில் போய் படம் எதையோ ஏற்ற போது இந்த கேம் கண்ணில் பட்டது. ஏற்றணும்னு ஆசை ஏற்றி சரி நாம் மட்டும் எப்படியோ தனியாக விளையாடினா நல்லாயிருக்கும், நம்ம வியூவர்ஸுக்கும் போட்டுருவோன்னு சொல்லிட்டு கேமை விளையாடி போட்டேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு செட்டிங்ஸ் பண்ண மாற்றிக்கலாம். சரி மாற்றிட்டாச்சு. சரி கீழே சட்டு கூட்டு தட்டை இல்லைமே தொட்டு. என்னடா இது ஏதோ காட்டுது. ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு பென்டன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு 6 கொடுத்தா
அதெல்லாம் எப்பயோ கற்றுக்கிட்டாச்சுரா. ஏற்கனவே விளாண்ட கேமில் எத்தனை தடவை தான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து 4 ஆர்ம்ஸ் தான் வச்சு இதை குத்தி உடைக்கணும். கல்லுனாலே 4 ஆர்ம்ஸ் தாங்க நம்ம எப்போவுமே. எவ்வளோ நேரம் தான் உடைக்கிறோன்னு பார்க்கலாம். காம்போ அது பேர் காம்பட்டுன்னு சொல்லிட்டு காம்போ சாரி மக்களே. சரி இதை என்னடா குத்து நான் 4 ஆர்ம்ஸோட பவரே கம்மி ஆகிட்டாங்க கேமில், என்னன்னு தெரியலையே. இங்கே பக்கத்தில் தெரிஞ்சா ஏதோ வருது பேர். அதான் எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு ஸ்கில்லு, ஒரு காம்போ அட்டாக். இன்னொரு தடவை வந்து நான் வந்து அடுத்த கேம் வந்து விஜய் சண்டை போடுற கேமு போடுறேன் மக்களே. விஜயை வச்சு ஒரு கேம் எடுத்துக்கிறாங்க, சர்க்கார் இன்ஃபினிட்டின்னு. அவரோட படத்தை பார்த்து தான் எடுத்தாங்க. அதில் வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அப்படியே படத்தில் இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிகில் படம், சர்க்கார் படம் அந்த மாதிரி நிறைய படத்தில் இருந்து வந்துருக்குது. அது இங்கே பாருங்களேன், நெருப்பு இருந்தால் வந்து அது வந்து ஹீட் பிளாஸ்ட்டுக்கு பிரச்சனை, புரியுதா? இப்போ இங்கேருந்து நம்ம டபுள் டேப் பண்ணி சர்ஃப் பண்ணி போகணுமா? இந்த சுமோ ஸ்லாமர் கார்டு தான் ரொம்ப முக்கியமே. இந்த 3 கார்டு கலெக்ட் பண்ணால் ஒரு ஃபோட்டோ, ஓகேவா? நம்ம கேம் கடைசியில் வந்து காட்டுவாங்க பாருங்கள். இந்த பார்ட் முடிஞ்சோடனே இதான் பார்ட் 1 நான் போடுறேன், ஓகேவா? பார்ட் 1 நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி மேலும் இதே மாதிரி பிஎஸ்பி கேம்ஸ்லாம் நிறைய போடுறாங்க. காட் ஆஃப் வார், கோஸ்ட் ஹாஸ்பிட்டா, செயின்ஸ் ஆஃப் காலம்பஸ், இந்த வாரியரு, ஜிடிஏ, சான் ஆண்ட்ரியாஸ் எல்லாமே நான் போடுறேன். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தா தான் என்னால் போட முடியும். எப்படிங்க, நானே இவ்வளோ ட்ரை பண்ணுறேன். நான் போட்ட 6 வீடியோவில் ஒன்று மேலே 20 சப்ஸ்கிரைபரை விட்டு தாண்டவும் மாட்டேறீங்களே. ஏன் அப்படி பண்ணுறீங்க, எதுக்கு அப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. இது பேசினே இருக்கிற சாக்கில் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம வந்து அந்த சர்ஃப் பண்ண போகணும் மேலே. அது சர்ஃப் பண்ணுறது நல்லா இருக்குது வந்து ஹீட் பிளாஸ்ட்டுக்கு வந்து, ஓகேவா? அங்கே ஒரு கார்டு கிடச்சிது, இங்கே ஒரு கார்டு கிடச்சிது. இப்போ போகும்போது ஒரு கார்டு கிடைக்கும், ஆனால் அதை நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்கு மெயினாக நம்மளுக்கு தேவை வந்து எக்ஸலரேட்டர். அவர் இருந்தால் தான் அந்த சர்க்கஸில் அப்படியே சொயின்னு பறந்து போவார், ஓகேவா? சரி லோட் ஆகுது. இப்போ ஒரு வில்லன் வருவான், அது அங்கே தெரிதா நல்லா. இப்போ பாருங்கள் சரியானட்ரா டேய். இந்த பவர் வந்து ஹை பவர். இதில் வந்து நம்ம ஒரு அடி அடித்தாலே எல்லோரும் காலி. அந்த மாதிரி வில்லன் கையில் நம்ம சண்டை போடும்போது எல்லாம் கச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் வில்லன் கூட சண்டை போடும்போது எதுவுமே நம்மளுக்கு தரவே மாட்டாங்க. சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நம்மளால் அந்த வில்லனை தோக்கடிச்சிட்டு இதுக்கும் மேலே ஏலியன்ஸ்லாம் நம்மளால் பிடிச்சின்னு போய் நம்ம ஒரு கெத்தாக ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் கேம் பிளேவை கொடுக்குறேன், ஓகேவா? வெளியே வந்தாச்சு, பட்டன் மேலே ஏறியாச்சு. இப்போ புதுசாக ஒரு ஏலியன் வருது, அதான் ரெட் கலரு. அது ஃபஸ்ட்டு வந்தது க்ரே கலரு, இப்போ ரெட் கலர் என்ன பண்ணோம், ஷூட் பண்ணால் அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நம்ம உடம்புல படும், கொஞ்சம் இதுவாகும். இது இங்கே காட்டுறாங்க பாருங்கள், எக்ஸ்பி கொஞ்சம் குறையும், ஓகேவா? இதுதான் மெயின் வில்லனே. இந்த பார்ட்டுக்கு இதுதான் வில்லனே. இது எவ்வளோ நேரம் போகுதுன்னெலாம் தெரியாது. இந்த வீடியோ எத்தனை தடவை சாவ போகிறோன்னு தெரியாது. அங்கேருந்து நடந்து வர்றாருல இவர், அங்கே போய்டுவார் லாஸ்ட்டுக்கு நம்ம இடத்துக்கு, ஓகேவா? அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இவனுங்களை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு இப்போ அவரை தான் போகிறதா நம்மளுக்கு முக்கியமான வேலையை. உங்களை போட்டு போடு டப்படப்படப்படன்னு போடு. கல்லுலாம் தூக்கி அடிக்கலாம், ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக கல் தூக்கி அடிக்கிறது, ஓகேவா? அடித்து உங்களெலாம் ஓகே பார்த்தீங்களா, கரெக்டாக தூக்கி வச்சுனா. இது அந்த 2 பேரும் ஒரே டைமில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். கிட்ட வந்துட்டு அதை 2 கல்லையும் ஒன்றா ஆக்கி அடிப்பாங்க. ஒரு வேவ்ஸ் க்ரியேட் ஆகும், அதில் வந்து பாதி பேர்கிட்ட செத்துருவானுங்க. இதுக்கு நம்மளுக்கு ஹீட் பிளாஸ்ட்டு தான் தேவை. ஏன்னா இங்கே ஒரு பாலம் போதில், அந்த பள்ளத்தில் அப்படியே சர்ஃப் பண்ணி போகணும், ஓகேவா? மேலே ஜம்ப் ஆகி அது எப்படி தான் அகலமாக பாதைங்களாக இருக்குது. இது உள்ள கரெக்டாக நம்ம போய் சேர்ந்துடணும், ஓகேவா? நாம் இதில் வந்து பட்டுன்னு சர்ஃப் பண்ணி போனால் தான் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு ஃபைட் நடக்கும் பாருங்கள். அது இந்த நிலையிலே கண்டுபிடிச்சிடல எங்கே ஃபைட் நடக்கும்னு. ஹீட் பிளாஸ்ட்டு கூட சும்மாலாம் இல்லை, இப்போ நல்லா பவராக தான் பார்க்குறேன். இதில் நல்லா இருக்குது அந்த அட்டாக் கூட. ஹீட் பிளாஸ்ட்டோட பவர் அதிகமாக இல்லை 4 ஆர்ம்ஸோட பவர் அதிகமானு கேட்டால் 4 ஆர்ம்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும். ஏன்னா 4 ஆர்ம்ஸ் தான் இருக்கிறதுல ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்து, ஓகேவா? ஹீட் பிளாஸ்ட் வந்து பறக்க செய்யலாம், ஓகேவா? அந்த மாதிரி ஹீட் பிளாஸ்ட்டோட பவர் தனித்துவம், 4 ஆர்ம்ஸோட பவர் தனித்துவம். இப்படி தான் 2 பேரோட பவரும் பிரித்து, ஓகேவா? இப்போ இது முடிச்சாச்சு. மறுபடியும் இதே சைடு தான் போகணும், நம்ம பார்த்து போகணும், ஓகேவா? ஜஸ்ட்டு மிஸ்டா எப்பா. அது ஆம்லெட்டிக்ஸ் ஏதோ ஆம்லெட் ரெட்டு. இது வந்து நம்ம யாருன்னா குவன் இருக்குல்ல, குவனோட ஆள் கெல்வினான்னு தெரில, அவன் தான் வச்சுன்னு இருப்பான். இப்போ இவர் புதுசாக வந்துடுறாரு. இவர் என்ன அடி வாங்க போகிறான்னு தெரில. இவர் அடி வாங்குறதுக்குள்ளே லைக் பண்ணுங்கள் மக்களே நம்ம சேனலை, ஓகேவா? அடி வாங்கிட்டான் பையன். இன்னொருக்கவன் இவன் எரிஞ்சாலும் சரிங்களா,
கிட்டே வந்து தொல்லை கொடுத்துனுக்குறானுங்க நம்மளுக்கு. இருக்குடா உங்களை போட்டு தள்ளிட்டு வரேன்டா. என் சப்ஸ்கிரைபர் என்ன சும்மா நினச்சின்னு இருக்கீங்களா? அவங்க கொடுக்குற தெய்வால் தானே அவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்குறேன். வாய் வர இந்த சண்டை போட ஆரம்பித்தாலும் என்னன்னே தெரில ஏன் எதுக்குன்னா. ரொம்ப ஊழ்ந்துருப்பாங்க எங்கள் ஜஸ்ட்டுங்க. எப்பா என்ன தான் இது. ஆனால் பாதி பேர்கிட்ட முடிச்சாச்சு. ஆனால் பிளாஸ்டில் ஊழ்ந்துருவானோன்னு ஒரு பயமாகவே இருக்குது. இந்த கேமில் வந்து எப்படின்னா நினச்சா மாதிரியே நடந்தது பார்த்தீங்களா. ஊழ்ந்துட்டான். இப்போ வந்து நம்ம 4 ஆம்ஸாக மாதிரி இதை நவுத்தணும். ஓகேவா? வந்து கிரேட் ஹவுஸ் நவுத்து வரல, அதே மாதிரி தான் நவுத்துவா போல் பையன். ஓகேவா மக்களே? இங்கே ஒரு பிரச்சனை இது இருக்குதுல்ல, இங்கே சறுக்கு மரம் மாதிரி இருக்குதுல்ல, இந்த சறுக்கு மரத்து மேலே ஏறி தான் அவன் இவன் போவான். யார்? எக்ஸலரேட்டர். அதுக்கு தான் எக்ஸலரேட்டரோட பவர் தேவை. இதில் வந்து பிளாஸ்ட்டும் 4 ஆம்ஸும் எதுவுமே பண்ண முடியாது. சரி, நம்ம அப்படியே சொல்லி இருக்கிற சாக்கில் வந்து மேலே ஏறி வந்துட்டோம் மக்களே. இப்போ வந்து இந்த பொந்துவில் போயிட்டு தான் நம்ம அடி வாங்க போகிறோம். உறுதியாக சொல்ல போகிறேன், எத்தனை டெத்து ஆக போகுதுன்னு தெரில. இந்த கேம்லலாம் நான் ஃபஸ்ட்டே அவ்வளோ அடி வாங்கிக்கிறேன், அவ்வளோ மிதி வாங்கிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல தான் எனக்கு ஃபஸ்ட்டோட இந்த இடத்துல மட்டும்தான் அதிகமான டெத்தே ஊழ்ந்துருக்குது. ஃபஸ்ட்டு எல்லா இடத்தோட இங்கே தான் நிறையவே ஊழ்ந்துருக்குது. ஏன்னா இங்கே வந்து அந்த பைத்தியக்காரன் மண்டை வேறு வருவான் ஒருத்தன் பச்சை கலர் ஏலியனு. இதில் காட்டுறாங்க பாருங்கள். 4 ஆம்ஸ்க்கு வந்து டபுள் டொர்னாடோ ஹூக்கான். அதான் ரெண்டு முக்கோணம் கொடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தா. அப்புறம் வந்து ஹீட் பிளாஸ்ட்டுக்கு வந்து ஃபயர் ஃப்ளையர். அது எதுவும் நம்மளுக்கு தெரில, என்ன பண்ணுறது. சரி, நம்ம அப்படியே பேசினே இருக்கிற சாகலை எல்லாரையும் போட்டு தள்ளின்னு முன்னேறினே வந்துன்னு இருக்கிறோம். போட்டு தூக்கி போட்டு சாத்து. ராயா உஸ் கிங் ஃபார் த ராயா. அவ்வளோதான், வந்துட்டாம இருங்க. அதோ எட்டி பாக்குறான் பார்த்தீங்களா? பா என்னடா இதெல்லாம் நியாயமாக இல்லை? அவ்வளோ பெரிய உடம்பு வச்சு நீ எகிறும் போது இவ்வளோண்டு உடம்பு வச்சு நான் எகிற மாட்டேனா? அதுக்கு நான் அவ்வளோ ஹைட்லாம் எகிற முடியாது. சும்மா அது அவ்வளோண்டு ஹைட் தான் எகிற முடியும். ஓகேவா? சரி, பேசினே இருக்கிற சாகலை நம்ம பாட்டு அப்படியே இந்த சைடு பூண்டு வந்து இந்த சைடு வந்தாச்சு. இது வந்து நான் சொன்னேன்னா இல்லையா, இந்த இடத்துல எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். நிறைய தடவை தோற்றுறவன் பிளாஸ்ட் இருக்கிறான். இந்த தடவை கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். இந்த தடவை சாவ போகிறது இல்லை. ஓகேவா? தம்பி வந்து மனத்தை வாங்கிடாது. இது வந்துட்டானுங்க பாருங்க பைத்தியக்கார மண்டைனுங்க. போடு எல்லாரையும் போடு. டேய் என்ன அடிக்கிற? டேய் எவன் என் தொற்றுலாம் அவனுக்கு எல்லாருக்கும் மரணம்டா. கண்டிப்பாக RIP தான்டா எவனும் என்கிட்ட நிற்கவே கூடாது. போ. ஏய் ஆட்ரா பென்டனே. அவள் தானே நம்மளோட பவரை நம்ம 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகுதுன்னு காட்டியே ஆகணும். புரியுதா? அது ஒரு கல் ஊந்துச்சு. இந்த கல் மேலே எகிரி நின்று அங்கே ஒரு சண்டை வரும். அதுவும் நட்ட மண்டியனுங்க வருவானுங்க எல்லாரும் பனைமரம் ஹைட்டுக்கு. ஓகேவா? இவங்க 2 பேர் தான் கேட்டிங்கன்னா இவங்க 2 பேர் தான் கிடையாது. இன்னும் வேறு எக்ஸ்ட்ரா வருவானுங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எதுக்கு தேவையில்லாத சண்டை? ஏலியனை நீங்கள் எத்தனை போகாமல் இருந்தால் என்னத்துக்கு இந்த சண்டையே வந்திருக்காதேடா நண்பா. புரியுதா நண்பா? நீங்களே சொல்லுங்கள், என் ஏலியன் நீங்கள் எத்த தப்பா இல்லை கரெக்டாக இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேசி நேரம் சாகலாம் மறுபடியும் இன்னொரு டெத்து வந்துச்சு. அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகேவா? இன்னொரு டெத்து என்ன பண்ணுறது இல்லை. பதட்டத்தில் செத்து போயின்னுக்கிறேன். பொறுமையாகவே ஆடுவோம். ஓகேவா? ஒரு அவசரத்தில் ஆடுறது வந்து என்றைக்குமே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நல்லதான் முடியாதுன்னு. கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறான்டா அவன். யாரா அவன்? என்னடா பார்க்க வச்சுன்னுக்கிறேன். என் ஏலியனத்தை வந்து கேட்டது தப்பாடா. சரி, இவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்க அடி வாங்குறதுக்கு. அடி தாங்கி சரி, இவனெல்லாம் போட்டுட்டு வெட்டி பார்க்குறான். தெரிஞ்சு அவனை அந்த பச்சை கலர் மண்டைனா லாஸ்ட்டில் போட்டு பொழகையில் நீங்களே எல்லோரும் அழுவ போகிறீங்க. நான் விட்டுருங்கண்ணான்னு கேட்க போகிறீங்க பாருங்க அவனை. சரி, சூப்பர் பவர். இது மஜாவாக இருக்குது. 2 பாக்ஸு 1 ட்ரையாங்கிள். நானும் ட்ரை பண்ணி வர மாட்டேன். திடீர்னு தான் வருது. என்ன பண்ணுறது? அது வந்துருச்சு. அது சண்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கை எங்கெங்கே பறக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகேவா? இதுக்கல்ல ஈஸியான கேம்னா கண்ட்ரோலர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னா அது வந்து இது மட்டும்தான். ஏன்னா இது வந்து R1 L1லாம் அழுத்த தேவையில்லை. இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு L1 R. அது வந்து இது பண்ணுறதுக்கு L வந்து எதுக்குன்னா அது என்னது ஊக்கடிக்கிறதுக்கா என்னது பிளாக் பண்ணுறதுக்கு L முக்கியமாக தேவை. இப்போ 2 பக்கமும் வெட்டிட்டா நம்ம நடுவில் தான் நின்று இருக்கிறோம். நம்மளை பார்த்து கத்துற தொண்டையிலே ஏறி குத்த வேணாமா? வாங்க ஏறி குத்த ஆரம்பிச்சிருவோம் இவனை. ஓகேவா? பட்டுன்னு 4 ஆம்ஸாக மாதிரி ஒரு 4 அடியை போட்டு விடு. அவன் கையை கீழே வைக்கும் போது தான் வெயிட்டான டேமேஜாக போகுது. இங்கேருந்து கல்லை கூட சூற விடுவேன் அவனுக்கு. அவன் மண்டிக்கு போடு. ஆடா கீழே வந்துட்டான் பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மினி ஆக்ஷன் கேமு
என்னடா பண்ணும்? ஓ பென்டனா மாதிரி நம்ம இது பண்ணணுமா? கொடுத்தாச்சு. ஏன்டா ஹீட் பிளாஸ்டராக மாதிரி சொன்னாலே நானே கொடுத்துருப்பேனேடா. ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதை வந்து வெடிக்க வச்சு இது பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பையனோட ஒரு கை சதைஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு கையும் சதைக்க வச்சுருவோம். 4 ஆர்ம்ஸ் பவராக இவன் கூட சண்டை போடும்போது என்னையுமே 4 ஆர்ம்ஸ் தான் பவர். நான் இப்போ எதுக்கு இப்படி வச்சுருக்கிறேன்னா ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்கிறேன். ஹீட் பிளாஸ்டர் வந்து அந்த ஃபயர் விடும் போது கரெக்டாக அவனுக்கு ஃபிட் ஆகுதா, கொஞ்சம் லாங்காக போகிறதுனால அவன் உடம்புல படுத்தா அது கூட ஒரு டேமேஜ் போகுது. ஹீட் 4 ஆர்ம்ஸ் வந்து கல் தூக்கி அடிக்கிறதுனால டேமேஜே போக மாட்டுது. அந்த ஒரு காரணத்தினால தான் ஹீட் பிளாஸ்ட் இப்போ வச்சுருக்கிறேன். ஆனால் 4 ஆர்ம்ஸாக ஹீட் பிளாஸ்டான்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே 4 ஆர்ம்ஸ் தான் சொல்லுவேன். நானே 4 ஆர்ம்ஸோட மிகப்பெரிய ரசிகன் தான். ரொம்ப பிடிக்கும் 4 ஆர்ம்ஸை. ஓகேவா? சின்ன வயசில் யாரெல்லாம் இப்படி நினச்சிருப்பீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகேவா? நானும் அந்த மாதிரி ஒரு வாட்ச் கிடச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சுருக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் ப்ரோன்னு. ஓகேவா? சரி, இதை நம்ம உடச்சிட்டு இந்த கையும் உடச்சிடுவோம். ஓகேவா? ஏய் குத்துறான்டா. என்னடா இவன் டைட்டாக அடி வாங்குறான். பாதி லைஃபுக்கிட்ட எப்படியோ கஷ்டப்பட்டு மோதி கொண்டா வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகேவா? ஏன் பின்னாடி வந்து சவுண்டு கேட்குறேன். சின்ன பசங்களாம் பக்கத்தில் உட்காந்து பேசினே இருக்கிறாங்க. அதனால தான் சின்ன பசங்க சைலண்ட் ஆகிட்டேன். மறுபடியும் நம்மளுக்கு மினி கேம் வந்துக்குது. ஓகேவா? பாக்ஸ் ஓட்டங்க என்னடா இது. சே மக்களே, ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒன்று மிஸ்ஸு பண்ணிட்டேன் மக்களே. இந்த பாஸ் ஃபைட் மட்டும் ஏன் எனக்கு இழுத்துன்னு போதுன்னு இந்த ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ்லாம் விளாடும் போதில் நம்ம கரெக்டாக அதை அடிக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணும் போது ஏடா கூடமாக ஏதாவது ஒரு பட்டன் அமைக்கி இது பண்ணிவிட்ருவோம். இப்போ தெரிஞ்சிச்சுல. இப்போ பாருங்கள், இப்போ போடும்போது கரெக்டாக போட்டுடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? இதை அடித்து இவனை போட்டு இப்போ இது வேறு ஒரு பக்கம் மறுபடியும் அந்த இது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஓகேவா? கத்துறான். கற்று எனக்கு பிரச்சனை இல்லை. என் தொண்டை தண்ணி வற்ற போகிறது இல்லை, உன் தொண்டை தண்ணி தான் வற்ற போகுது. கத்தி எவ்வளோ வேணாலும் கற்று. ஓகேவா? ஏண்டா உடஞ்ச கையை வச்சு மறுபடியும் நீ கீழே குத்தி உடச்சிக்கினா நாங்களாடா பொறுப்பு. சரி, இந்த கையும் உடச்சிட்றேன். 4 ஆர்ம்ஸ் உடைக்க வந்தால் நான் உடைக்கலை. ஓகேவா? மாற்றி பட்டன் அமைக்கிட்டேன். கை கீழே வச்சிட்டான். பட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ கொடுத்துனுக்கிறேன்டா அப்படின்னு. பாக்ஸ் கொடுத்துரு கரெக்டாக கொடுத்துரு. 2 கை அவ்வளோதான். லொட்டையாக்கிட்டேனே. 2 கையும் இல்லை. இப்போ 2 கையை வச்சு இப்படி தான் பண்ண முடியும். உன்னால் குத்தலாம் முடியாது. படா என்ன வேணாலும் பண்ணிக்கப்போ. கரெக்டாக இந்த ஆர்க் ரியாக்டர் இருக்குதுல்ல, அயன் மேன் படத்தில் வர மாதிரி, இப்போ அதை தான் நம்ம சதைச்சே ஆகணும். மெயினான ஃபைட்டே அங்கே தான் இருக்குது. அவ்வளோதான் மக்களே. அவனை அடிக்க தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஒரு இதுவில் வந்து நம்ம அவன் கிட்ட வரைக்கும் போயிடலாம். இப்போ வந்து இதுவாக மாதிரி ஆச்சு. ஹீட் பிளாஸ்டராக இருக்கும் போது அதில் படுது. இப்போ ஹீட் பிளாஸ்டர் தான் நம்மளோட சம்பவம் பொறுத்த வரைக்கும். ஹீட் பிளாஸ்டர் தான் நம்ம வச்சு அடிக்க போகிறோம். சரி, ஓகேவா? ரொம்ப தண்ணி தாக எடுக்குதுப்பா பேசினே இருக்கிறதுனால. என்ன பண்ணுறது, உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுறதுக்கு நான் ரெடி மக்களே. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகேவா? இந்த போண்டா வேணா ஆச்சு தூக்குறதுக்குள்ளேயே கத்தினே இருக்கிறேன். நோயின்னு வச்சுன்னு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணால் 4 ஆர்ம்ஸை தான் மாற போகிறோம். போடு. இதில் வந்து கிட்ட போய் அடிக்க முடியுதுப்பா. நல்ல வேலை. அவன் இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்றுந்தானா அப்படியே அந்த சைடு கவுத்துன்னு விட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓகேவா? சரி, எடுத்த அடி. போடு. இது இந்த சைடு. கரெக்டாக பார்த்தீங்களா? கரெக்டாக ஜம்ப் தான். உடஞ்ச கையை வச்சுன்னு நீ சும்மா இருக்க மாட்டேற பற்றியா? அதானே அவங்ககிட்ட ஒரு இருக்கும். கிட்ட வந்துட்டான். ஐயோ, சீக்கிரம் கீழே விழுந்து அந்த ஆக்ஷன் கொடுங்கடா, கட்சின் கொடுத்தா தான்டா சீக்கிரம் முடிக்க முடியும் கேம். என்னடா நீங்கள் இவ்வளோ பெருசாக பாஸ் ஃபைட்டை இவ்வளோ நேரம் இழுத்துன்னு போகிறீங்க? என்னடா அவங்க கதையும் ஒன்றும் புரியல. அப்பா எப்படியோ இதுவாகிட்டான். பென்டனா மாதிரி ஒரு ஒன்று கொடுத்துட்டு போடு தக்கிட்டு. கொடு கரெக்டாக. ஐயோ என்னடா கட்டத்துக்கு ஒரு ட்ரையாங்கிள் குத்துட்டோம். மாப்பிள்ளை மறுபடியும் இது பண்ணோம். சரி இருங்க, விடுங்க. ஒரு தடவை தானே அடித்தோம். இன்னொரு தடவையும் அடித்து முடிச்சிடுவோம். நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஓகேவா? சரி, இன்னும் நம்ம வந்து அந்த எக்ஸ்பி பார் கீழே இருக்குதுல்ல, அது கொஞ்சம் குறைச்சாக்களே போதும். அந்த சினிமாட்டிக் சீன்லாம் வந்துடுது கரெக்டாக. ஓகேவா? இன்னும் கொஞ்ச நேரம் குறையணும். ஓகேவா? அடி 4 ஆர்ம்ஸு உன் பவரை காட்டிட்டுப்பா. அவனை போட்டு குழந்தை எடுத்துடலாம் இன்றைக்கி. விடு. உக்காண்டா கூப்பிட்றான். கரெக்டாக. ஓ ட்ரையாங்கிள். அஜிஜு ட்ரையாங்கிள் இதுதான் ட்ரையாங்கிள். இப்போ ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ பண்ணு.
அவ்வளோதான்டா ஆர்க் ரியாக்டரை என் கையிலடா, அவ்வளோதான்டா, நான் தான்டா இப்போ அயன்மேனு. அவ்வளோதான், தூக்கின்னு போய் போடு. யோ வேற மாதிரி மக்களே, இந்த கட்சினி எப்படி இருந்தது மட்டும் சொல்லுங்கள். ஆனால் சூப்பராக இருந்தது இந்த கேமில். 16 நிமிஷம் 24 செகண்டில் முடிச்சிருக்கிறோம்மா கேமை. ஓகேவா? கிடச்சிச்சு. இதுதான் நம்மளோட XLR 8, XLR 8, XLR 8. அதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த காட்டுறாங்க பாருங்கள் இங்கேயே. சேவிங் கேம் மெமரி கார்டு ஸ்டிக்கு. மெமரி கார்டில் சேவ் ஆகிடுமா, அது பிரச்சனை இல்லை. இது தெரியுதா? அதான் ஒரு சாப்டருக்கு ஒரு சுமோ ஸ்லேமர் கார்டு கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல வந்து அடித்து தோம்சம் பண்ண போகிறோம். மக்களே, வீடியோ 20 நிமிஷம் வந்துடுச்சு மக்களே. மறக்காமல் என்னை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 50 லைக் வந்தாலே நான் இதோட பார்ட் 2 கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் நம்ம போட்ட லிட்டில் மேர்ஸ் 1 பார்த்துருங்க. லிட்டில் நைட் மேரி, அதுவும் சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, ஆனால் என் சேனல் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லவ் யூ அண்ட் லவபிள் வியூவர்ஸ். அடுத்த பார்ட்டு கண்டிப்பாக இதுக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட்டு கண்டிப்பாக போடுறேன் மக்களே. ஐ லவ் யூ கைஸ். டாட்டா, பை பை, குட் பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.